ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டு டெய்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பசங்க இவ்வளோ அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொல்கிறேன், இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல பசங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி எண்ணெயில் வணக்கிட்டு அதெல்லாம் மிக்ஸியில் தனித்தனியாக மிக்ஸியில் போட்டுட்டு கசகசை, தேங்காய் துரி, நெய், அப்போ நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா வணக்கிட்டேன். வணக்கிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ரொம்ப பெருசு பெருசாக கட்டலான்ட்டு, கொஞ்சம் பெருசாகவே கட்டிடலான்ட்டு. ஆனால் என்னால் முடியல. சூடு தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் சூடு இல்லாமல் கட்டினா சூடு இதாக மாட்டேங்குது. என்ன ஆகுது, உருண்டை வரமாட்டேங்குது. சரி, நல்லா டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சதுனால எனக்கு இன்னும் அது எப்படி பதமாக செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. பசங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு மம்மி டேஸ்ட்டுன்ட்டு. சரி, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் பொங்கல் வந்துச்சு. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு ஷெல்ஃபுங்கள மேலே இது டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்களோட இடம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஆயிலு, ஷாம்பு, அந்த லிக்விடு, கம்ஃபோர்ட்டு, வந்து கொஞ்சம் லைஸாலு, அப்புறம் இன்னும் சோப் ஆயில் கொஞ்சம் எல்லாம் மிக்சிங் நிறைய ஆயில் என்னென்ன வேணுமோ போட்டுட்டு தொடச்சிட்டேன். ஏன்னா நல்லா கொஞ்சம் கமகமான ஸ்மெல்லு வரணும் அப்படின்ட்டு எதேதோ போட்டேன். என்னோடய ஹஸ்பண்டு என்னத்துக்கு எதேதோ போடுறாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல்லு இருக்குல்லம்மா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தம்பியும் பையனும் அதை தான் சொல்லிட்டு இருந்தான், மம்மி நல்லா ஸ்மெல்லு வருதுன்னு. சரி, ஓகே, நாம் ஏதோ ஒன்று எல்லாம் ஆயில் அது இது போட்டுட்டு தொடச்சிட்டேன். நீட்டானா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீனாக கழுவிட்டு பாத்திரங்க, கோதுமை மாவு, ராகி மாவு, அரிசி மாவு டப்பி மட்டும் அப்படியே தொடச்சிட்டேன். ஏன்னா மாவு இருந்தது, கழுவ முடியல. சரி, அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக கழுவிட்டோம். இது மீதி பாக்ஸு, சின்ன சின்ன டப்பிங்க அதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். பின் பக்கம் வச்சுட்டு சரி, மொச்சக்காயின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த காய் குழம்பு வைக்கலான்ட்டு கொட்டையெல்லாம் உரித்து கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு. சரி, அப்புறம் குழம்பு வச்சுட்டேன். குழம்பு வச்சுட்டு கோதுமை மாவு தோசை தான் ஊற்றினேன். மாவு இல்லாமல் இருந்தது. சரி, தோசை ஊற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு தலை சீவிட்டு சாப்பாடுல கட்டி கொடுத்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா 4 மணிக்கு 3:30க்கு எந்திரிச்சிடுறேன். எந்திரிச்சிட்டு பாப்பாவுக்கு சமைச்சு கொடுக்குறேன். இப்போ தம்பிக்கு லீவ் இருக்குது. அது 6ஆம் தேதி மறுபடியும் காலேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ கொஞ்சம் பூஜை பண்ணுறது இப்படியே நடக்குமான்னு தெரியல. சரி, பார்ப்போம். எவ்வளோ தூரத்துக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியுதோ பண்ணுறேன். அப்புறம் காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் கஷ்டம். சரி, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் பெரிய விஷயம். எல்லார் வீட்லேயும் பசங்க 6 மணிக்கு போகிறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு 7:30 7:15 எல்லாம் பாப்பா கிளம்பிடுறா. தம்பி 6 மணிக்கு போயிடுறான். என்ன பண்ணுறது, அதனால தான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அப்புறமா ஃபுல் டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ எனக்கு காலையில் செஞ்சால் உண்டு. லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வேலை நடக்காது. நான் பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு உட்காந்துக்குவேன். சரி, ஓகே, மீதி எல்லா வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தம்பிக்கு கொடுத்தாச்சு. நேற்று தம்பி லைசன்ஸு வண்டி பைக்கு காருது வாங்குறதுக்கு போயிருந்தேன். மம்மி நான் 8 போட்டுட்டேன்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சரி, நான் வண்டி லைசன்ஸ் வாங்கியாச்சு, இனிமேல் நம்மளை கையில் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மம்மி செலப்ரேஷன் பண்ணணும். சரி, ஜனவரி 1க்கு எனக்கு கேக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, வருஷமாக வாங்கி கட் பண்ணுறது தானேப்பா, சரி வாங்கலாம் இருன்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன்.
அதில என்ன இருக்கு போயிட்டு அப்படின்ட்டு, சரி அப்புறம் பாப்பா க்கு வந்து நீங்க மட்டும் சாப்பிடுங்க. என்ன அனுப்பிட்டு நம்மளும் ஸ்கூலுக்கு அப்படின்னு, இல்ல சாயந்தரம் கட் பண்ணலாம். இல்லன்னா காலையில நீ போறதுக்கு முன்னாடியே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அ பண்ணிட்டுருந்தேன். சரி தோசை போட்டு குடுத்தேன் பாப்பா கிட்ட, சாப்பிட்டுட்டா. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு, "அ எங்கள மட்டும் எப்ப பார்த்தாலும் டியூட்டிக்கு அனுப்பிச்சுட்டு, நீ அம்மாவும், பையனும் என்ஜாய் பண்றீங்க. பண்ணுங்க, பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இருந்தாங்க. அ ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியல. இவ்வளோ தீக்குச்சியில ஒரு எப்படி சொல்றது? காத்துக்கு சும்மா ஆஃப் ஆயிட்டே இருந்தது விளக்கு. அ சரி வெள்ளிக்கிழமை இப்படி பூஜை பண்ணது. சரி நான் வந்து வெள்ளிக்கிழமை கோலம் போட்டது இது. அ கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ ஏன்னா வியூஸ் வரமாட்டேங்குது, வந்து லைக் வரமாட்டேங்குது. பார்க்குறாங்க, யாரும் லைக் பண்றது கிடையாது. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கே வீடியோ பண்ணி போடுறதுக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் வந்து இந்த வாட்டர் கேன் ஏன் இந்த ஆயில் பாட்டில் ஏன் புடிச்சு வச்சிருக்கேன்னா, கார்த்திகை தீபத்திலேருந்து நான் 4 பாட்டிலு இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்கிறது 5வது பாட்டில் தீபம் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, "ஏம்மா எண்ணெய் கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நீ விளக்கேத்திட்டே இரு டெய்லி" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. 5 பாட்டில் ஆயிடுச்சுங்க. எனக்கு எண்ணெய்க்கு, அப்புறம் பூ, அப்புறம் கோலம் மாவும், மஞ்சள் குங்குமத்துக்கு மட்டும் குறை வைக்காதீங்க இந்த மாசம்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தேன். அ "நீ தான் வாங்கிட்டு இருக்கியே, இன்னும் இன்னும் எவ்வளோ வேணும்னு" சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓகேங்க. எனக்கு வந்து எதுக்கு குறை வைக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு பூ மட்டும் வாரத்தில 2 நாள் வாங்கி குடுங்க. பாருங்க இன்னைக்கு பூ இல்ல, துளசி மட்டும் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டேன்னு காலையில சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, துளசியாச்சும் உனக்கு வீட்டு முன்னாடி இருக்கு, வச்சுட்டு பூஜை பண்ணம்மா, அது நல்லது தான் அப்படின்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி ஓகே, பூஜை பண்ணிட்டு இது வந்து அ முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இந்த கீரை பக்கோடா. அ பசங்க வந்து கீரை கொடுத்தா கடைஞ்சா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கீரை பக்கோடா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்க. தம்பி வந்து இப்போ முருங்கைக்கீரை உப்பு தண்ணி அதான் பஸ்ஸார் செஞ்சு கொடு மம்மின்னு கேட்டிருக்காங்க. அ அது என்னைக்கு செய்றதுன்னு தெரியல. சரி நீங்க கீரை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல மம்மி நான் சாப்பிட்றேன். அது எனர்ஜி தானே உடம்புக்குன்னு" சொல்லிட்டு இருந்தாங்க பையன். சரி ஓகே, நாளைக்கு இல்லன்னா நாளான்னைக்கு செய்றேன். அதுவும் லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது கிளீன் பண்றது தான் மகனே எனக்கு பிடிக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அ பக்கோடா சூப்பரா தான் இருந்துச்சு. முருங்கைக்கீரை எல்லாம் போட்டது. அ நல்லா சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் இருந்தது. மாவு கொஞ்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன், மறந்துட்டேன். அ பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் பசங்களுக்கு சுட்டு கொடுக்க வேண்டியது தான். ம். அ என்ன சொல்றது? அ என்னோட ஹஸ்பண்ட் இந்த பக்கோடா வந்து சாப்பிடவே இல்ல. கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. சாப்பிடுங்கன்னேன். 7:30 மணிக்கு வந்தாங்க. இந்த டைம்ல என்னம்மா சாப்பிட்றது? சரி இதுக்கு மேல எப்படி சாப்பிட்றதுன்னு ஃபீல் பண்ணாங்க. எப்பவுமே எங்க வீட்ல நாங்க எது சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் தம்பிங்கள அதாவது பையனும், பொண்ணு விட்டுட்டு நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி என் பிள்ளைங்க எங்கள விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. ஒரு பேக்கரிக்கு போனாலும், எங்க போனாலும், "மம்மி உங்களுக்கு என்ன வேணும்னு?" கேட்பாங்க. என்ன டாடி கிட்ட எப்ப பார்த்தாலும் காசு கேட்கறது கஷ்டமா இருக்கு மம்மின்னு சொல்லுவான். ஏன்னா, அவனுக்கு ஃபோன்பே பண்ணணும் இல்லையா? செலவு பண்றான்ட்டு, மம்மி எனக்கு எப்பவுமே டாடி கிட்ட கேட்கறது கஷ்டமா இருக்குன்றேன். சரி என்னப்பா பண்றது? கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு, இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு காலையில 3:30க்கு எந்திரிச்சுட்டேன். அ அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜை இது. நான் பூஜை ரூம்ல பண்ணும்போது இப்போ எடுக்கல. சரி வெளிய பண்ணது தான். ஏன்னா கார்த்திகை தீபம் ஏத்துறது வெளிய பண்றது தான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிட்டுருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்றேன். அ என்ன சொல்றது? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு டைம் தேங்க்ஸ் சொல்றேன். யூடியூப் பார்க்குறீங்க, ஆனா லைக் பண்றது கிடையாது. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதாவது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தன வாட்டி தான் இது கேட்குறதுன்னு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எத்தன வாட்டி தான் நான் சொல்றதுன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா யூடியூப் வந்து ஆரம்பிச்சாச்சு. நானும் யூடியூபு பண்றேன். எனக்கு தெரிஞ்சது பண்றேன். நீங்க இப்படி இல்ல, இப்படி பண்ணுங்கன்னு வேணும்னா சொல்லிக் குடுங்க. நான் கேட்குறேன். அ இன்னைக்கு காலையில நாகம்மன் கோயில், விநாயகர் கோயில்